அதுக்கு என்ன காரணம்? ஒட்டு மொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதனை முன்னிட்டு இன்று காலை முதலே திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், தவக தலைவர் விஜய் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அதன்படி தவக தலைவர் விஜய் இன்று சென்னை நகரின் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். நந்தனம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நான் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை என்று பலமுறை தோல்வி கண்ட ஒருவர் கூறுகிறார். எடப்பாடி தொகுதியை தவிர தமிழ்நாட்டின் வேறு எந்த தொகுதியிலும் நீங்கள் நிற்கவும் வெற்றி பெறவும் முடியுமா? வெற்றி பெறுவது அடுத்த விஷயம், முதலில் நிற்க முடியுமா என்று எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்தார். மேலும் அவர் பேசுகையில், மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகும் போது ஸ்டாலின் சார் மிகவும் வருத்தப்படுவார். ஏன் தேவையில்லாமல் இந்த விஜயை எதிர்த்தோம், ஏன் இவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தோம் என்று நினைப்பார். அந்த நாள் அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நாள், கத்திரி வெயில் கொளுத்தும், மக்களுக்கு சூரியனை பிடிக்காது, எப்போது இந்த சூரியன் மறையும் என்று காத்திருப்பார்கள். அந்த நாள் அது நிச்சயம் நடக்கும் என தெரிவித்துள்ளார்.